ஸ்பீடாக போய் அப்படியே நானே அந்த ஒரு ஹாலில் இருக்கிற அந்த டோரில் போய் நானே இடிச்சிட்டு when I was opening my eyes I still remember blood was like அப்படியே falling down. My mom was like அம்மா கத்துறாங்க, அண்ணா கத்துறாரு. அப்படியே ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு we tried smoking. எங்களுக்கு தெரியல அது ஸ்மெல் வரும், வெளியில் போய் பண்ணோம்லாம் தெரியாது. ஸோ ரூம்குள்ளே போனோம், கரெக்டாக பெல் அடிக்குது, என் அம்மா வராங்க. Something that about me is, I don't know, I endorse kindness. I think everyone should be kind to each other. There should not be hierarchy. நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு, நான் சின்ன ஆளு, அந்த மாதிரி இருக்கு. That I hate that kind of a concept. நம்ம எப்போ we never know when we are going to die. Everything is so temporary and we are running behind nothing. நம்ம எதுக்கு ஓடுறோம், என்ன பண்றோம்னே நம்மளுக்கு. If you were invisible for a day, what would you do? Hi, so today I'm going to talk about my deepest, darkest secret. அதாவது என்னோட டீம் அப்படியே என்ன அனலைஸ் பண்ணி ஒரு questions எல்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ I am going to answer to them very truthfully, honestly, from the bottom of my heart. So என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். நானும் இப்போ தான் படிக்க போகிறேன் questions. First question is, how did you get your eyebrow scar? Okay, so if you have noticed, எனக்கு ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்கார் இருக்குது. அது என்ன ஆச்சுன்னா, சின்ன வயசில் ஒரு ஐ திங்க் I was 3 years old, 3 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு அண்ணா இருக்கார், அவர் பேர் அபிஷேக் மேனன். அவர் வந்து 8 years பெரியவர். ஸோ அவர் வந்து அந்த டைமில் ஹி யூஸ் டு ரியலி லைக் ஸ்கேட்டிங். ஸோ அவர் வந்து வீட்டில் அப்படியே சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு அம்மா கையில் பிடிச்சிட்டு அம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து அம்மாவை பிடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ஜஸ்ட் ஷோயிங், சும்மா விளையாண்டு இருந்தார் அண்ணா. நான் அப்படியே என்னை கூப்பிடவே இல்லை அந்த விளையாட்டுக்கு, சும்மா நானே வந்து ஆட் பண்ணி அண்ணா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கை பிடிச்சேன். பிடிச்சிட்டு அண்ணா அப்படியே ஃபாஸ்ட்டாக போகும்போது நான் ரொம்ப குட்டி இல்லை, ஜஸ்ட் 3 years old. ஸோ இமேஜின் தெர் இஸ் நோ வெயிட். ஸோ அந்த ஸ்கேட் அப்படியே ஸ்பீடாக போகும்போது நானும் அப்படியே ஸ்பீடாக போய் அப்படியே நானே அந்த ஒரு ஹாலில் இருக்கிற அந்த டோரில் போய் நானே இடிச்சிட்டு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டு all I remember was when I was opening my eyes I still remember blood was like அப்படியே falling down and my mom was like அம்மா கத்துறாங்க, அண்ணா கத்துறாரு. அம்மா என்ன கத்துறாங்கன்னா, ஐயோ ஓப்பனா இருக்கு, உள்ள தெரியுது, ஏதோ some skin is seen or something. It was like literally cut open the entire flesh. So all I remember was my mom crying and all, and I fainted and immediately நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஸ்டிச் பண்ணாங்க. எவ்வளோ ஸ்டிச்சஸ்லாம் ஞாபகம் இல்லை, ஸ்டிச் பண்ணாங்க. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, என் அம்மா அப்படியே அழுறது ஞாபகம் இருக்குது ஹாஸ்பிட்டலில். ஸோ அதுதான் இந்த ஐப்ரோ ஸ்காரின் கதை. ஓகே, ஸோ ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் இட் டீசென்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் question. What naughty things did you do in your school days? ஆக்சுவலி ஒரு நாட்டியான ஒரு திங் பண்ணேன் and I got caught also. எனக்கு ஸ்கூலில் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா, உத்ரா அப்படின்னு. We are still in touch. She's one of my very very close friends. And school, I think I was in 9th standard, okay? So வந்துட்டு me and Uttara were like, ஏதாவது நம்ம ட்ரை பண்ணோம் புதுசா அப்படின்னு சொல்லிட்டு let's try smoking. ஓ அப்படியா விஷயம். So she had a 2-wheeler. So she's like, we'll try smoking அப்படின்னு சொன்னா. I'm like, okay. Even as a child you are so excited, you want to try new things. So நான் வந்து ஸ்கூல் படித்தது வந்து ஈரோடில். ஸோ ஈரோடு இஸ் லைக் அ வெரி ஆர்த்தடாக்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி, ஆஃப்கோர்ஸ் ஸ்கூல் போனாங்கன்னா 9th standard யாரும் தம்லாம் தரமாட்டாங்க ஆஃப்கோர்ஸ். அப்போ ஒரு பொட்டி கடையில் போய் உத்ராவும் நானும், அப்பா தம் கேட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா ஒரு 2 சிகரெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வி காட். ஓகே, அண்ட் என்ன பிராண்ட்லாம் தெரியல. அப்படியே அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக அப்படி பார்த்தாங்க. ஏதோ அப்போ சரின்னு சொல்லிட்டு 2 சிகரெட் தந்தாங்க. நாங்கள் உடனே அந்த சிகரெட் எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு we tried smoking. எங்களுக்கு ப்ராப்பராக ஆஃப்கோர்ஸ் ஸ்மோக் பண்ணதில்ல, இப்படி பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரியல அது ஸ்மெல் வரும், வெளியில் போய் பண்ணோம்லாம் தெரியாது. we are very innocent. ஓகே, ஸோ ரூம்குள்ளே போனோம், கரெக்டாக பெல் அடிக்குது, என் அம்மா வராங்க. அப்படியே என்ட்ரு ஆகுறாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு என்ட்ரு ஆகிட்டு she immediately is like, what is that smell சொல்லி அப்படியே she got so scared. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஏதோ தீஃப் ஏதோ வந்துட்டாங்க வீட்டில், ஏன்னா பொண்ணு தனியாக இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு she got scared. அப்புறம் நான் கன்ஃபெஸ் பண்ணிட்டேன், அம்மா நானும் உத்தராவும் தம் அடிக்க ட்ரை பண்ணோம் அம்மா அப்படின்னு சொன்னப்போ என் அம்மா she took a deep breath and she took a promise. இந்த மேலே ப்ராமிஸ் பண்ணு, இனிமேல் நீ இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டே அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு
கேட்டாங்க. அப்போ நான் வந்து கடவுள் மேலே அப்படியே சத்தியம் பண்ணி ஓகே மம்மா ஐ ப்ராமிஸ் நான் என்ன மேலே பண்ண மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன். ஸோ அப்போருந்து இப்போ வரைக்கும் நான் தம்மு தொட்டதில்லை. Now the third question. So what is the one fear that you have never spoken about? So I have a fear of drowning. அதாவது தண்ணிக்குள்ளே போய் செத்து போயிடுவேனோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது. பிகாஸ் எனக்கு ஸ்விம்மிங் வராது. ஸ்விம்மிங் கற்றுக்க ட்ரை பண்ணேன், ஆனாலும் எனக்கு வரல. என்ன ஆச்சுன்னா ஐ திங்க் இது ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமானால. என்ன ட்ராமானா ஆக்சுவலி ஒரு பிளாக் தண்டர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது நியர் ஈரோடு. ஓகே, ஸோ வி as ஃபேமிலி வித் ஃபியூ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் went there. அப்போ வந்து நான் திருப்பி குட்டி, ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் or சம்திங், ரொம்ப குட்டி. அப்போ வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு போடுவாங்களே சுற்றி ஒரு டியூப் மாதிரி. ஸோ வந்து தண்ணிக்குள்ளே போனோம் நான் என் அம்மா ஒரு ஆண்டிக்கிட்ட அப்படியே நிறையா நேரமாக மொக்க போட்டுகிட்டே இருக்காங்க. ஷீஸ் டாக்கிங் ஐம் லைக் அம்மா ரிமூவ் திஸ்ன்னு சொல்கிறேன். அம்மா ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் தட் கான்வர்சேஷன். என்கிட்ட ஷீஸ் நாட் ஈவன் பேயிங் அட்டென்ஷன் டு மீ. அப்போ நான் நினச்சேன் அந்த குட்டி மூளை மரமண்ட மூளை என்ன நினச்சதுன்னா, சரி என்னால் இதை எடுக்க முடியல. ஸோ ஐ தாட் ஐ கோ அடியில் போயிட்டு இப்படி மேலே வரலாம் அப்படின்னு நான் வந்துட்டு என்ன பண்ணேன், அந்த டியூபுக்கு அடியில் இப்படி போனேன். So what happens, the tube filled with air, it was pushing me further down. So it was like hardly 10-20 seconds, but literally in that kutti brain, இந்த சினிமாவில் காமிப்பாங்கல்ல, அந்த படுத்துட்டு அப்படியே காட்டன் அப்படியே மூக்குக்குள்ளே போட்டுட்டு லிட்ரலாக ஐ லிட்ரலி ஹேட் தட் இமேஜ். ஐம் லைக் ஐம் கோயிங் டு டை அப்படின்னு. கரெக்டாக மை மம் டுக் மீ அவுட். ஸோ ஐ திங்க் தட் ட்ராமடைஸ்ட் மீ ஸோ மச். தட் வாஸ் மை பிக்கெஸ்ட் ஃபியர். அதுக்கப்புறம்லேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் அந்த தண்ணி லைட்டாக அந்த ட்ரௌனிங் பயம் எனக்கு ரொம்பவே இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் ஃபியர் தட் ஐ ஹாவ். ஓகே, next, tell us about your school crush. So I had a crush on one Anna. when I was in 9th standard, அவர் 12th standard படிச்சுட்டு இருந்தார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து அந்த அண்ணாவை அண்ணானே நிறைய தடவை போய் சொல்லிட்டேன். அதனால் அந்த அண்ணா என்னை குட்டி தங்கச்சி மாதிரி ட்ரீட் பண்ணார். அது அப்படியே க்ரஷ்ஷாகவே போயிடுச்சு. அதுதான் என்னோட ஸ்கூல் க்ரஷ், which was very lame. அப்போ புரியல, இப்போ புரியுது. Next, if you were invisible for a day, what would you do? I think that will be so much fun. I will stalk everyone. இந்த கேமரா பின்னாடி இருக்கிற யோகேஷ் என்ன பண்ணுறாரு, சஞ்சய் என்ன பண்ணுறாரு, இந்த டீமில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறாங்க. தனியாக இந்த ராகுல் ஒருத்தர் இருக்கார் எங்கள் டீமில். அப்பப்போ இந்த ஷூட்லேயே வந்து இந்த 3rd questionலேயே அவர் யாருக்கிட்டேயோ ஃபோன் பேச போயிட்டார். ஸோ அவர் வந்து யாருக்கிட்ட அவர் நிஜமா பேசுறாரு. வைஃப்னு சொல்றாங்க, பட் வைஃபா கேர்ள் ஃப்ரெண்டானு தெரியாது. ஸோ யார்கிட்ட இவங்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். எல்லாரையும் நான் ஸ்டாக் பண்ணுவேன், பயங்கரமாக ஸ்டாக் பண்ணுவேன். அதுதான் நான் பண்ணுவேன். ஓகே, தென் நெக்ஸ்ட், இஸ் தேர் எனி வீடியோ தட் இன்ஸ்பயர்ட் and changed one of your usual habits? Maybe food habits, like tomato ketchup is prepared and it is like so unhealthy apparently, and it is filled with so much sugar and so much and ஒரு ஏதோ அந்த திக்னஸ்க்கு ஏதோ ஆட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் ஹெல்த்தி. அண்ட் அது எப்போ ஐ திங்க் ஐ saw like many years back, and from then நிஜமாவே உள்ளுக்குள்ளேருந்து I had an aversion for tomato ketchup. ஸோ அது ஹேபிட்னு கிடையாது, ஒன் ஆஃப் த ஃபுட் தட் ஐ லெஃப்ட் பிகாஸ் சீயிங் அ வீடியோனா அதுதான். ஏன்னா அப்போ இருந்து நான் இப்போ வரைக்கும் டொமேட்டோ கெச்சப் எனக்கு பிடிக்காது, அந்த ஃப்ளேவரும் பிடிக்காது, நான் சாப்பிட்டதும் இல்லை. பிகாஸ் த வே இட் இஸ் மேட் இஸ் ஸோ அன்ஹெல்த்தி. ஐ டோன்ட் லைக் டொமேட்டோ கெச்சப். ஸோ தட் இஸ் சம்திங் அபவுட் மீ. வாட் இஸ் த ஒன் ஹேபிட் யூ வாண்ட் டு சேஞ்ச் but cannot, and why? Something that about me is, I endorse kindness. I think everyone should be kind to each other. There should not be hierarchy. நீ பெரியாளு, நான் பெரியாளு, நீ சின்னாளு, நான் சின்னாளு, அந்த மாதிரி இருக்கு. That I hate that kind of a concept. I think everyone are equal. Everyone has their own day. நாம் நாளைக்கு வேனிஷ் ஆகலாம், ஒருத்தங்க பெரியாளு சின்னாளுங்கிற விஷயமே கிடையாது. And I'm a person, I endorse kindness and I can't take injustice. That is the person I am. But ஆனால் one problem is when you're too kind, when you're too nice and when you're too humble, people take you for granted. That has happened to me a lot. Because I am extremely kind. It is like now ஒருத்தங்கள for example யாரை பார்த்தாலும் for example என்னோட ஒரு friends ஒரு பொண்ணு, I think every woman is beautiful in their own way, and I genuinely see ஏதாவது ஒரு நல்ல குவாலிட்டி அவங்க கிட்ட பார்த்துட்டு நான் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். Hey, such a nice dress. Genuine, that compliment comes from the bottom of my heart. Good hair or something nice, I compliment, and that kindness comes from the bottom of my heart, and I'm genuinely nice. So people might think, oh, maybe she's faking it, or illana vande, oh,
ivadana abdina they take you for granted, which I hate. And sadly that is what people think, and unless and until, like, I kind of hate that kind of a concept, how people perceive me, because I think, and I am a person, I'll never change. I'm not going to change for the person I am just because people take me for granted. I am not going to change for the person I am, and I'll still endorse kindness. And I think that is very, 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 very important, being kind, because everyone are going through their own struggles. எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. இப்போ ஒருத்தங்க நம்ம கிட்ட ரூடா பேசுனாங்கன்னா அவங்க மேபி வீட்டில் சண்டை போட்டிருக்கலாம், வீட்டில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், யாராவது இறந்துருக்கலாம். Can be worse. So everyone has their own problems. The least that you can do is be kind. They say, no, kill them with kindness. That's what I do. So if someone is very angry or mean to me or ரொம்ப கடுப்பா பேசினா நான் சிரிச்சிட்டு, that's it. I'm not going to give it back. So I kill them with kindness. I give kindness. So kindness and being nice, being warm is the person I am, and I will never change for the person I am. So that is that. And how do you handle stressful situations? Okay, when I'm really, really stressed, I think I eat. Food is my ultimatum, especially a good dessert. Illana oru nalla, a good piece of music. I think that really calms me down. And taking deep breaths. I think நல்லா இன்ஹேல் பண்ணி, இன்ஹேல் கொஞ்சம் நல்லாவே பண்ணிவிட்டு எக்ஸலேஷன் இன்னும் லாங்கராக இருக்கணும். இன்ஹலேஷன் விட எக்ஸலேஷன் இன்னும் லாங்கராக இருக்கணும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் இட் ரியலி புட்ஸ் யூ இன் அ வெரி காம் மைண்ட் செட். அண்ட் ஐ யூஸ் டு ஹாவ் anxiety a lot before. I wanted to talk about it. முன்னாடி ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக இருப்பேன். பட் ஆஃப் லேட் ஐ திங்க் ஐம் ஹேண்ட்லிங் திங்ஸ் வெரி வெல். ஐம் மச் மோர் காமர், ஐம் மச் மோர் கிரேஸ்ஃபுல் வித் இட். ஈவன் என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஐம் ஹேண்டிலிங் திங்ஸ் வித் மச் மோர் கிரேஸ் அப்படின்னு ஐ ஃபீல் இட், அண்ட் பீப்புள் டெல் மீ தட். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட என்னோட ஒரு படம் பண்ணும்போது, பெங்களூர் ஹை பண்ணும்போது, என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஷீ சஃபர்ஸ், அவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி கைண்ட் ஆஃப் பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு, நான் இது நோட்டீஸ் பண்ண உங்ககிட்ட ஐஸ்வர்யா, ஏன்னா காஸ்டியூமர் வந்து என்ன 3 தடவை லிட்டரலாக 3 கான்சிக்யூட்டிவ் டேஸ் அவங்க டாக்கா பண்ணுவாங்கல்ல, 3 தடவை அந்த நீடில் என்னை வந்து குத்துச்சு. ஸோ பட் ஸ்டில் ஐ டென்ட் ரியாக்ட். நான் அவங்கக்கிட்ட கோவப்படல. நான் அப்படியே சரி என்னாச்சு பார்த்து பண்ணுங்க. ஸோ I was very amazed with the way I was handling things. நானும் இதை எதிர்பார்க்கல. அப்போ ஷீ இஸ் லைக், யாராக இருந்தாலும் கத்திருப்பாங்க, ஏன் குத்துறீங்க, நீடில் வச்சு குத்துறீங்க, என்ன நீங்கள் கத்தவே இல்லை, you're handling it with so much of grace and calmness அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப, that felt like an award to me, because I think handling things very calmly, very gracefully is very important, at least to me. So I think I have made so much of progress in that. So yeah, I think I'm handling things, my stressful situations, much more better right now, much more, and yeah, I'm much more calmer, much more, my mindset is drastically improved. And next question is, what made you believe in spirituality? Yeah, again, that question and this question, we can combine that, because again, the stress, how I handle is, I have become deeply spiritual. நான் கடவுள் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் நான் நிறையா மெடிடேட்டும் பண்ணுவேன். எனக்கு the idea of just being calm and just connecting to the universe, just aligning yourself with nothingness, just universe-na God-ஆ இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக இருக்கலாம். So I think being spiritual really, really, really helps me. ஏன்னா ultimately we are nothing. நம்ம எப்போ, we never know when we are going to die. I'm sorry to be, I'm not being negative and all. I'm just saying everything is so temporary and we are running behind nothing. Like நம்ம எதுக்கு ஓடுறோம், என்ன பண்ணுறோன்னே நம்மளுக்கு, we are just running behind something, which, okay, I think you should have a goal for sure. Only that motivates you as a person. So yes, so that is what made me believe in spirituality, because I like grounding myself and just believing in God and just letting it go. That God has always a better plan for you. And நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா கடவுள் இன்னும் கண்டிப்பாக, God is looking out for you, and கண்டிப்பாக அதை விட பெட்டராக நடக்கும்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம we have to keep moving forward. I think that will make you extremely calm and extremely peaceful and happy. What is the funniest secret excuse that you have given to skip gym? Okay, I'm very, very motivated, number one. I have to get my workout. I have to get my workout because I really like working out. I really like the way
I feel after a good workout. I really feel more confident. I love the way ஒரு நம்ம ஒரு ட்ரெஸ் போடும்போது ஒரு டிஷர்ட் ஏதாவது போடும்போது the way it sits on your body. You know, I love being fit. I love myself for that. அதனால் ஃபன்னியஸ்ட் சீக்ரெட் எக்ஸ்கியூஸ்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ரொம்ப லேசியாக இருந்து ரொம்ப முடியலன்னா I'll tell my trainer இன்னைக்கு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்னு. பட் மோஸ்ட்லி நான் நல்ல பொண்ணா I go to the gym, I work out. So yes, that is that. And what else? How did your pet Coffee come into your life? So I have always loved dogs so much. Like having a dog for me was, அதாவது நான் என்னோட ஆக்ட்ரஸாக நான் வந்து ஆகணும்னு அளவுக்கு ஆசைப்பட்ட அளவுக்கு எனக்கு ஐ ஹவ் ஆல்வேஸ் வாண்டட் எனக்குன்னு ஒரு டாக் வேணும் அப்படின்னு அந்த அளவுக்கு இமேஜின் லைக் ஐம் கம்பேரிங் மீ பீங் அன் ஆக்ட்ரஸ், மீ வாண்டிங் டு பி அன் ஆக்ட்ரஸ் அண்ட் மீ வாண்டிங் அ டாக், இட் வாஸ் தட் மச் ஈக்குவல் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் லவ் டாக்ஸ் அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் அ டாக் ஃபார் மை செல்ஃப். ஸோ எப்போவுமே சின்னதுலேருந்து ஒரு தடவை ஐ திங்க் அப்பா அம்மா ஒரு பெட்டை வாங்கிட்டு அதே வேகத்தில் கொடுத்துட்டாங்க பிகாஸ் நானும் அண்ணாவும் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். டாகை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூல் போனப்போ பார்க்குறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஐ திங்க் வாங்கின வேகத்துலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் பிகாஸ் கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன், ஒரு டாக் வளர்த்துறதுங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் லைக் குழந்தைங்களாம் வளர்ந்துரும். இது எப்படின்னா ஒரு நியூபார்ன் பேபி, லிட்டரலாக ஒரு நியூபார்ன் சைல்டை நம்ம எப்போவுமே இட்ஸ் லைக் ஹேவிங் அ நியூபார்ன் சைல்ட் அண்ட் இட்ஸ் கம்ஸ் வித் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம், யாராவது அவங்கள பார்த்துக்கணும், அவங்க தனியாக வந்து இருக்கவே முடியாது. இன்கேஸ் ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் 1 hour தனியாக இருப்பாங்க தவிர அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கம்பெனி வேணும், ஒரு லிட்டரலாக ஒரு குழந்தை அதுதான். ஸோ அதனால வந்து அது ரொம்பவே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற விஷயம். ஸோ அதனால நான் ஐ காட் மை டாக் ரீசென்ட்லி. இட் இஸ் லைக் மை ட்ரீம் கம் ட்ரூ பிகாஸ் ஒன்ஸ் ஐ வாஸ் லைக் ஐ டோல் மை மதர் லைக் இப்போது என்னால் யூனோ ஹவுஸ் ஹெல்ப் வச்சு பார்த்துக்க முடியுங்கிற ஒரு, இல்லைனா நாங்கள் ட்ராவல் பண்ணாலும் யாரும் அம்மா இருப்பாங்க, someone is there to take care of my pet. ஸோ அந்த ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ வாஸ் ரெடி டு டேக் இட் அப் அண்ட் தட் இஸ் ஹவு my pet Coffee comes into the picture. She's a beautiful golden retriever and she's so fluffy. I just love her too much. She's like a baby. என்னோட குழந்தையே தான் அவ. So that is how Coffee comes into my life. Okay, so I've read all the questions. So I hope this video made you feel more closer to me as a person because that is the main idea of why I'm doing this. நான் யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதே வந்து to get more closer to you, to come to your heart, you know, because you see a certain image of mine on Instagram or on films. என்னோட பர்சனாலிட்டி, நான் என்ன மாதிரி பர்சன் உங்களுக்கு தெரியாது. ஸோ that is the main reason why I'm taking so much interest in creating more content on YouTube. So I hope this video made me a little more closer to you, to your heart. So thank you so much for watching this video.